வணக்கம். முருகன், திருநெல்வேலி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார். இப்படி ஒரு வேத வசனம். அதாவது இன்றைக்கி உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய டிஃபால்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாரத்தை சுமக்கிறது. கடன் என்ற பாரம், பணச்சுமை அப்படின்றது ஒரு பாரம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள். சிலருக்கு நோய் ஒரு பெரிய பாரம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாரத்தெல்லாம் என் மீது இறக்கி வைங்க அப்படிங்கிறார். நான் தலை மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுட்டு கொண்டு போகிறேன். நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி ஒருத்தர் இந்த வயலில் புல் அறுத்துட்டு கொண்டு வரும்போது, நான் ஒரு நாள் போய் அதை வாங்கி என் தலைமையில் வச்சு ரோட்டுக்கு கொண்டு வந்தேன். அந்த பாட்டி அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்லையே, என்ன தான் நம்ம படித்து டெவலப் ஆனாலுமே இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் செய்யும் பொழுது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை அடிக்கடி சொல்லி காணிக்கும், என் பேரன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு சின்ன ஒரு பாரத்தையே கொஞ்ச நேரம் நம்ம இறக்கி வைக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. கடவுள் சொல்கிறாரு, நீ பாரத்தை சுமக்காத, இந்த பாரத்தையெல்லாம் நான் ஏற்கனவே சுமர்ந்து தீர்த்துட்டேன். அந்த பாரத்தை என் மீது இறக்கி வை. நீ ஒரி பண்ண வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்படாமல் என் மீது என் நம்பிக்கை வச்சு நீ தைரியமாக போ. அது உனக்கு ஒரு மிகுந்த இளைப்பாறுதலை தரும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ.